ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் மேக்ஸ் மதன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸ்பெஷலாக அதில் என்ன பார்க்க போகிறோன்னா அடக்க விலை, காஸ்ட் ப்ரைஸ் என்னன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேசிக்கான ஃபார்முலாஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு பொருளோட அடக்க விலை, அதாவது அந்த பொருளை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு 100 ரூபாய் காஸ்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அடக்க விலைன்னு சொல்லுவாங்க. செல்லிங் ப்ரைஸ் அப்படின்றத விற்பனை விலை அப்படின்றது சொல்லுவாங்க. ஓகேங்களா? 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை தயாரிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நான் ஸ்டெம்பர் பாலே இருக்குது, அந்த ப்ரைஸோட விலை நான் 100 ரூபான்னு எடுத்துக்கிறேன். அதை தயாரிக்கிறதுக்கு 100 ரூபாய் ஆயிருக்கு. இதை வந்து நான் எவ்வளோக்கு விற்கிறேன்னா ஒரு 120 ரூபாய்க்கு விற்கிறேன். 120 ரூபாய்க்கு விற்கிறப்போ எனக்கு வந்து லாபம் ஏற்பட்டிருக்குமா நஷ்டம் ஏற்பட்டிருக்குமா? லாபம் தான் ஏற்பட்டிருக்கும். எவ்வளோ லாபம் ஏற்பட்டிருக்கும்? 20 ரூபாய் லாபம் ஏற்பட்டிருக்கும். கரெக்டுங்களா? இப்போ லாபம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 20 ரூபாய் லாபமாயிருக்கு. அப்போது ஒரு பொருளோட செல்லிங் ப்ரைஸையும் காஸ்ட் ப்ரைஸையும் கம்பேர் பண்ணி தான் நமக்கு லாஸ் ஏற்படுதா ப்ராஃபிட் ஏற்படுதா அப்படின்றத செக் பண்ணுறோம். இதே ஒரு பொருளோட ப்ராஃபிட், அதாவது லாபன்றத ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க. ப்ராஃபிட்ன்றதை எப்படி கணக்கிடலாம்? அது வந்து செல்லிங் ப்ரைஸ்லேருந்து காஸ்ட் ப்ரைஸை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு, அதாவது விற்பனை விலையில இருந்து அடக்க விலையை மைனஸ் பண்ணால் நமக்கு லாபம் கிடைக்கும். 120 ரூபாங்கிறது அந்த பாலோட விற்பனை விலை, 100 ரூபாங்கிறது அந்த பாலோட தயாரிப்பு அடக்க விலை. அந்த பாலை உருவாக்குறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஏற்பட்டிருக்கோ அதுக்கூட விலை தான் அடக்க விலைன்னு சொல்லுவாங்க. அது 100 ரூபாய். இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நமக்கு லாபம் ஏற்படுது. ஸோ அப்போ ப்ராஃபிட்டுக்கான ஃபார்முலா அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதுதான். சேம் கான்செப்டை எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்டெம்பர் பால் இருக்குது, அதோட தயாரிக்கிற விலை 100 ரூபாய் தான். ஓகேங்களா? 100 ரூபாய்க்கு தயாரிக்கிறேன். அதை நான் விற்கிறது பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு விற்கிறேன்னா 80 ரூபாய்க்கு விற்கிறேன். அப்போ இங்கே எனக்கு லாபம் ஏற்பட்டிருக்குமா நஷ்டம் ஏற்பட்டிருக்குமா? நஷ்டம் தான் ஏற்பட்டிருக்கும். ஏன்னா நான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதே 100 ரூபாய்க்கு மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன். ஆனால் நான் சேல் பண்ணுறது 80 ரூபாய்க்கு சேல் பண்ணேன்னா எனக்கு எவ்வளோ நஷ்டம்? 20 ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருக்கும். கரெக்டுங்களா? 20 ரூபாய் நஷ்டம். ஓகேங்களா? லாஸ் ஏற்பட்டிருக்கும். அப்போது நஷ்டம்னா லாஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். லாஸ்ன்றதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? அடக்க விலையில இருந்து விற்பனை விலையை மைனஸ் பண்ணா நமக்கு லாஸ் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றது தெரியும். கரெக்டுங்களா? அடக்க விலையில இருந்து விற்பனை விலை, காஸ்ட் பிரைஸ்ல இருந்து செல்லிங் பிரைஸை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு லாஸ் அப்படின்ற தொகை, நஷ்டத்தோட தொகை தெரிஞ்சிடும். ஸோ இது நமக்கான இரண்டாவது ஃபார்முலா. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிள் தான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு கான்செப்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு சட்டையோட ப்ரைஸ், அதாவது ஒரு ஷர்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் இருக்குது. ஓகேங்களா? அந்த ஷர்ட்டோட ப்ரைஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கிறது என்ன மார்க் பண்ணியிருக்காங்க? 100 ரூபான்னு மார்க் பண்ணியிருக்காங்க. அப்போ மார்க்கெடு ப்ரைஸ் அப்படின்றது 100 ரூபாய். ஓகேங்களா? இதில் என்ன பண்ணுறேன், நான் தான் ஒரு கடையை வச்சுருக்கேன்னா ஒரு சட்டை வந்து என்கிட்ட நீங்களே வாங்க வர்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த சட்டையோட விலை வந்து 100 ரூபாய் மார்க் பண்ணியிருக்கு. நம்ம ஸ்டூடெண்ட் ஆச்சே அப்படின்றதுக்காக ஒரு 10 ரூபாய் லெஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? 10 ரூபாய் வந்து லெஸ் பண்ணுறேன். அப்போ லெஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? லெஸ் பண்ணால் நமக்கு 90 ரூபான்னு கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? அந்த 90 ரூபாய்க்கு தான் நான் உங்களுக்கு வந்து விற்பனை செய்கிறேன். கரெக்ட்டுங்களா? 90 ரூபாய்க்கு விற்பனை செய்கிறேன். அப்போ இந்த 10 ரூபாங்கிறது என்ன அமௌண்ட்டாக இருக்கணும்? நான் வந்து தள்ளுபடி, டிஸ்கவுண்ட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் நம்ம ஸ்டூடெண்ட் இல்லையா? நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு கொஞ்சமாவது குறைச்சி கொடுக்கணும் இல்லையா? அப்போ நம்ம ஸ்டூடெண்ட்டுக்காக நான் 10 ரூபாய் தள்ளுபடி பண்ணி கொடுக்குறேன். அப்போ நம்ம தள்ளுபடி, டிஸ்கவுண்ட் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம்? மார்க்கெடு ப்ரைஸில் இருந்து செல்லிங் ப்ரைஸை மைனஸ் பண்ணால் நமக்கு டிஸ்கவுண்ட்டோட அமௌண்ட் என்னன்னு தெரியும். ஓகேங்களா? மார்க்கெடு ப்ரைஸ், குறித்த விலையிலிருந்து விற்பனை விலையை வந்து நம்ம கழித்து பார்த்தாலே நமக்கு டிஸ்கவுண்ட், நம்ம எவ்வளோ அமௌண்ட் வந்து குறைச்சிருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேங்களா? இந்த 3 பேசிக் ஃபார்முலாஸ் இருக்குது. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போங்க. நமக்கான 4th ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ், லாபத்தோட சதவீதம் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பொருளுக்கு எவ்வளோ லாபம் ஏற்பட்டிருக்கு அதையும் அந்த பொருளோட அடக்க விலையும் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு மதிப்பு கிடைக்கும். கரெக்டுங்களா? கீழே வந்து அடக்க விலை, மேலே வந்து ப்ராஃபிட், லாபத்தோட அமௌண்ட்டு. இதை வந்து நம்ம சதவீதமாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஒரு வேல்யூ வந்து சதவீதமாக மாற்றணும், எதால் மல்டிப்ளை பண்ணுவோம்? 100ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஒரு மதிப்பை வந்து சதவீதமாக மாற்றணும்னா இன்ட்டு 100. இதை வந்து லாஸ் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. லாஸ் பர்சன்டேஜ் கேட்டால் என்ன சால்வ் பண்ணும்? லாஸோட அமௌண்ட்டையும் அடக்க விலையும் வகுத்து வர்ற தொகையை 100% மல்டிப்ளை பண்ணால் நமக்கு லாஸ் பர்சன்டேஜ் கிடைக்கும். இதே மாதிரி டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ், தள்ளுபடி சதவீதம் கேட்பாங்க. தள்ளுபடி சதவீதம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் தொகையையும் மார்க்கெடு பிரைஸ், குறித்த விலையையும் டிவைட் பண்ணி 100ஆல் பெருக்கும் போது நமக்கு டிஸ்கவுண்ட், தள்ளுபடியோட சதவீதம் கிடைக்கும். ஓகேங்களா? இந்த ஃபார்முலாஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் 6 ஃபார்முலாஸ் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இந்த 6 ஃபார்முலாவுமே வச்சு நமக்கு தேவைப்படும், சில இடங்களில் தேவைப்படாது. ஓகேங்களா? இந்த பேசிக்ஸ் ஃபார்முலாஸை வந்து நமக்கு மேட்ச் பண்ண கூட சொல்லி கேட்கலாம் கொஸ்டினில். ஓகேங்களா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே சிம்பிள் தான். இதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோன்னா
செல்லிங் ப்ரைஸோட ஃபார்முலாஸ் பார்க்க போகிறோம். ஒரு பொருளோட விற்பனை விலையை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? அடக்க விலையிலிருந்து ப்ராஃபிட் ஆயிருந்தா ப்ராஃபிட் பர்சன்டேஜை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விற்பனை விலைங்கிறது தெரியும். ஆர் லாஸ் ஆயிருந்தாலும் நமக்கு செல்லிங் ப்ரைஸுங்கிறது தெரியும். கரெக்டுங்களா? அதே மாதிரி ஒரு பொருளோட மார்க்கெடு ப்ரைஸில் இருந்து டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் போக பேலன்ஸ் இருக்கிற தொகை விற்பனை விலையாக இருக்கும். கரெக்டுங்களா? ஒரு பொருளுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்து ஒரு பொருளை விற்கிறோம் அப்படின்றப்போ நமக்கு மார்க்கெடு ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் மல்டிப்ளை பண்ணும்போது செல்லிங் ப்ரைஸ் கிடைக்கும். அப்போ பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து செல்லிங் ப்ரைஸ் இருக்கு. அப்போ நம்ம ரெண்டுத்தோட ரைட் ஹேண்ட் சைடையும் நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்போ காஸ்ட் ப்ரைஸையும் ப்ராஃபிட் பர்சன்டேஜையும் மல்டிப்ளை பண்ணுறோம். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா மார்க்கெடு ப்ரைஸையும் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜையும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்குங்க. இங்கே ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்றப்போ அடக்க விலையோட சதவீதம் பார்த்தீங்கன்னா 100%. கரெக்டுங்களா? அடக்க விலையோட சதவீதம் பார்த்தீங்கன்னா 100%. இதை விட அதிகமாக 100%க்கு மேலே போச்சுன்னா ப்ராஃபிட் ஏற்படும், 100%க்கு கீழே வந்துச்சுன்னா லாஸ் ஏற்படும். அப்போது ப்ளஸ் ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்தோம்னா நமக்கு லாபம் ஏற்படும். இதை வேல்யூவாக மாற்றுறதுக்கு நான் டிவைடட் பை 100ன்னு யூஸ் பண்ணிக்கிறேன். இதே மார்க்கெட் ப்ரைஸ் இருக்குது, அதை நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணுறோம், ஒரு சதவீதத்தை டிஸ்கவுண்ட் பண்ணுறோம். எதுலேருந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவோம்? அந்த பொருளோட மார்க்கெட் ப்ரைஸுங்கிறது 100%. ஒரு பொருளோட மார்க்கெட் ப்ரைஸுங்கிறது 100%. அதிலிருந்து நம்ம ஒரு பர்சன்டேஜை டிஸ்கவுண்ட் பண்ணுவோம், தள்ளுபடி கொடுப்போம் பார்த்தீங்களா? அதை குறைச்சோம்னா நமக்கு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கிடைக்கும். கரெக்டுங்களா? அதை மைனஸ் பண்ணி வர்ற தொகை தான் நம்ம விற்பனை விலையாக இருக்கும். அதை வந்து வேல்யூவாக மாற்றுறதுக்காக நான் பை 100ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஒரு ஃபார்முலாவையும் நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் நமக்கான முக்கியமான ஃபார்முலா. இதே வந்து நமக்கு நார்மலாகவே ஒரு இடத்துல கேட்டிருக்காங்க, காஸ்ட் ப்ரைஸுக்குள்ளே எதை நம்ம இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்ட்டு இருக்காங்க. காஸ்ட் ப்ரைஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பொருளோட வாங்கிய விலை, அதாவது அந்த பொருளோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு. ஓகேங்களா? மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு ப்ளஸ் அதில் வர்ற எக்ஸ்ட்ரா செலவுகள், கூடுதல் செலவுகளை கூட்டும்போது நமக்கு வந்து காஸ்ட் ப்ரைஸ் அடக்க விலைங்கிறது நமக்கு அதில் இருக்கும். ஓகேங்களா? அதாவது காஸ்ட் ப்ரைஸ் அடக்க விலைங்கிறது வாங்கிய விலையையும் ஓகேங்களா, கூடுதல் செலவுகளையும் கூட்டினா நமக்கு அடக்க விலைன்றது கிடைக்கும். ஓகேங்களா? இதுதான் நமக்கான பேசிக்ஸான ஃபார்முலா. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். இந்த ஒரு ஃபார்முலா இருந்துச்சுன்னா 2 டாபிக் யூஸ் ஆகும். என்னென்ன டாபிக் சார்னு கேட்டிங்கன்னா, அடக்க விலை அப்படின்ற டாபிக் யூஸ் ஆகும், குறித்த விலை அப்படின்ற டாபிக், குறித்த விலை அல்லது டிஸ்கவுண்ட், இந்த 2 டாபிக்லையும் யூஸ் ஆக போகுது. ஸோ மறக்காமல் இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சால்வ் பண்ண போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2012 டில் டேட் வரைக்கும் இருக்க அனைத்து சம்முமே வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோஸ் எல்லாம் பகிருங்கள். ஓகேங்களா? வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நமக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, என்ன கேட்டிருக்காங்க? லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் எப்பொழுதும் எதன் மேல் கணக்கிடப்படுகிறது? ஆர் கெயின் பர்சன்டேஜ் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் இஸ் ஆல்வேஸ் கால்குலேட்டட் ஆன். நம்ம காஸ்ட் ப்ரைஸ் பேஸாக வச்சு தான் நம்ம ப்ராஃபிட் நடக்குதா, ப்ராஃபிட் பர்சன்டேஜா லாஸ் பர்சன்டேஜ்னு கால்குலேட் பண்ணோம். ப்ராஃபிட் பர்சன்டேஜ்க்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100ன்னு பார்த்தோம். அதே மாதிரி லாஸ் பர்சன்டேஜ்க்கு என்ன பார்த்தோம்? லாஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 அப்படின்றது பார்த்தோம். அப்போ ரெண்டுத்தோட டினாமினேட்டர்லையும், அப்போ எதை அடிப்படையாக வச்சு நம்ம பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணியிருக்கோம், லாபமா நஷ்டமான்றத காஸ்ட் ப்ரைஸ் அடிப்படையாக வச்சு தான் நம்ம வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜா லாஸ் பர்சன்டேஜா அப்படின்றத கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அப்போ அடக்க விலை என்பது தான் சரியான விடை, காஸ்ட் ப்ரைஸ். ஓகேங்களா? இதே கொஸ்டின் வந்து லாபம் நஷ்டம்னு கொடுக்காம தள்ளுபடி சதவீதம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, தள்ளுபடி சதவீதம் எப்பொழுதும் எதன் மேல் கணக்கிடப்படுகிறது, அதாவது டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இஸ் ஆல்வேஸ் கால்குலேட்டட் ஆன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ்க்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? டிஸ்கவுண்ட் டிவைடட் பை மார்க்கெட் பிரைஸ், குறித்த விலை இன்ட்டு 100ன்னு பார்த்தோம். அப்போ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ்ங்கிறது எதை பேஸ் பண்ணி நமக்கு கணக்கிடுறாங்க? மார்க்கெட் பிரைஸ், குறித்த விலையை பேஸ் பண்ணி நமக்கு கால்குலேட் பண்றாங்க, குறித்த விலை. ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே கொஸ்டின் வந்து இது வரைக்கும் கேட்கல, இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க்கெட் பிரைஸை பேஸ் பண்ணி தான் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்து கால்குலேட் பண்றாங்க. ஓகேங்களா? நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்த்துருங்களா?
இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ரூபாய் 2 லட்சத்திற்கு ஒரு காரை விற்பனை செய்ததில் ஒருவர் 20% நஷ்டம் அடைகிறார். ஓகேங்களா, நஷ்டம் அடைகிறார். அவர் காரின் வாங்கிய விலை என்னன்னு கேட்டிருக்காங்க, அதாவது காஸ்ட் பிரைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம தெளிவாக சொல்லிட்டோம், அடக்க விலை ஆவினா அடக்க விலை எப்போதுமே 100% இருக்கும். ஓகேங்களா, இந்த 100% விட அதிகமாக போச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 101% அப்படின்னு இருந்துச்சுன்னா நமக்கு லாபம் ஏற்பட்டிருக்கும். கரெக்டுங்களா, ப்ராஃபிட் ஏற்பட்டிருக்கும். ப்ராஃபிட்ன்றதே ஏற்பட்டிருக்கும். ஓகேங்களா, ப்ராஃபிட் ஏற்பட்டிருக்கும். இதே இது வந்து 100% விட கம்மியாக போச்சுன்னா, 100% விட கம்மியாக போச்சுன்னா நமக்கு என்ன ஏற்பட்டிருக்கும், லாஸ் ஏற்பட்டிருக்கும். கரெக்டுங்களா, இங்கே எவ்வளோ சதவீதம் லாஸ்ன்னு சொல்லிட்டாங்க, 20% லாஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஒரு பொருளோட அடக்க விலைங்கிறது 100%, அதிலிருந்து 20% குறைச்சி விற்றுருக்காங்க. அப்போ எவ்வளோ சதவீதத்துக்கு தான் விற்றுருக்காங்க அந்த பொருளை, 80% தான் அந்த பொருளை விற்றுருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட்டுக்கு விற்றுருக்காங்க, அப்போ 80%ங்கிறது விற்பனை விலையோட பர்சன்டேஜ். அதுக்கு நேராக விற்பனை விலையோட தொகையை எழுதணும். அப்போ 2 லட்சம் ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. ஓகேங்களா, 2 லட்சம் ரூபாய்க்கு வந்து விற்றுருக்காங்க. அந்த பொருளோட வாங்கி விலை காஸ்ட் பிரைஸுங்கிறது கேட்டிருக்காங்க. காஸ்ட் பிரைஸுங்கிறது நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எப்பொழுதுமே அடக்க விலையாக இருக்கட்டும் குறித்த விலையாக இருக்கட்டும் நமக்கு 100% இருக்கும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடக்க விலை காஸ்ட் பிரைஸும் மார்க்கெட் பிரைஸ் குறித்த விலையும் 100% இருக்கும். அந்த 100% இருந்து 20% லாஸ் ஆனனால தான் அந்த பொருள் வந்து 2 லட்சத்துக்கு விற்றுருக்காங்க. ஸோ கிராஸில் இருந்தால் மட்டும் மல்டிப்ளை பண்ணும். மீதி எந்த சைடில் வேணாலும் நம்ம சிம்ப்ளை பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சு விட்டுறேன். ஓகேங்களா, ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சு விட்டுறேன். 4ஆல் அடிக்கிறேன். 2 × 4 8, 20 அடிக்கிறேன். 5 × 4 20, பேலன்ஸ் இருக்குது 4 ஜீரோ அப்படியே தூக்கி போட்டுருங்க. ஓகேங்களா, அப்படியே தூக்கி போட்டுருங்க. இப்போ 2ஐயும் 50,000 2ஆல் அடிக்கிறேன். 1 2 2, 25 × 2 50, பேலன்ஸ் 3 ஜீரோ இருக்குது, அந்த 3 ஜீரோவை போட்டுருங்க. இங்கே ஒரு 10 இருக்குது, இங்கே ஒரு 25,000 இருக்குது. ஸோ கிராஸில் இருக்குது, கிராஸில் இருந்தால் பெருக்கணும்னு சொல்லியிருக்கோம். சிம்பிளாக அந்த ஒரு ஜீரோவை மட்டும் சேர்த்து விட்டுருங்க. அப்போ அந்த பொருளோட அடக்க விலை, அடக்க விலைங்கிறது என்ன, வாங்கிய விலைனாலும் அடக்க விலைனாலும் சேம். காஸ்ட் பிரைஸுங்கிறது பார்த்தீங்கன்னா 2,50,000 அப்படின்றதான் அந்த பொருளோட காஸ்ட் பிரைஸாக இருக்கும். புரிஞ்சுங்களா? ஏன் சார் 80% எடுத்தீங்க அப்படின்னா, நமக்கு ஒரு பொருளோட அடக்க விலைங்கிறது 100% இருக்கும். அதில் இருந்து 20% நஷ்டம் அடைஞ்சிட்டாரு, அதனால ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறேன். இதே வந்து இந்த இடத்துல லாபம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கூட்டிடணும். ஓகேங்களா, 20% லாபம் அடைகிறார் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஆட் பண்ணிக்கணும், நஷ்டம்னா மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, பர்சன்டேஜை பொறுத்தளவுக்கு ஆட் மைனஸ், இது மட்டும் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. லாஸ்னா 100லேருந்து மைனஸ் பண்ணணும், ப்ராஃபிட்னா 100லேருந்து ஆட் பண்ணிக்கணும், கூட்டிக்கணும். ஓகேங்களா, இதை மட்டும் தெளிவாக கான்செப்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சைட்லைன் நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நமக்கான அடுத்த சம் பார்த்துருவோங்களா? இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ரூபாய் 414ற்கு விற்கப்படும். அப்போ வித்திருக்காங்க, செல்லிங் பிரைஸ்னு சொல்லிட்டாங்க. ஒரு மேசையின் லாபம் 15% எனில், அப்போ ஒரு பொருளோட அடக்க விலைங்கிறது 100%, அந்த பொருளுக்கு லாபம் ஏற்பட்டிருக்கு. லாபம்னா என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும்னு சொன்னேன். எவ்வளோ சதவீதம் லாபம் ஏற்பட்டிருக்கு, 15% லாபம் ஏற்பட்டிருக்கு. அப்போ 100%த்தையும் ப்ராஃபிட்டையும் கூட்டினா நமக்கு 115% வரும். இந்த 115%ங்கிறதா நமக்கு விற்பனை விலை. அடக்க விலைங்கிறது எப்பயுமே 100% இருக்கும். அதிலிருந்து அதிகமாக போச்சுனாலும் விற்பனை விலை தான், கம்மியாக போச்சுனாலும் விற்பனை விலை தான். அப்போ 115%க்கு தான் நமக்கு விற்றுருக்கோம். அதோட அமௌண்ட் எவ்வளோ, 414 ரூபாய்க்கு விற்றுருக்கோம். வாங்கிய விலை அதோட ஒரிஜினல் பிரைஸ், அடக்க விலைங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. அடக்க விலைங்கிறது பார்த்தீங்கன்னா எப்போதுமே 100% இருக்கும். அதோட அமௌண்ட் எனக்கு தெரியாது, அதனால சிபி அப்படின்றத வச்சுக்கிறேன். கிராஸில் இருந்தால் மல்டிப்ளை பண்ணும், இது எந்த சைட்னாலும் சிம்ப்ளை பண்ணணும். அதை மட்டும் பேசிக்காக கான்செப்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 115யும் 100யும் 5ஆல் அடிக்கிறேன். 20 × 5 100, 23 × 5 115ன்னு கிடைக்குங்க. ஓகேங்களா, 20 × 5 100, 23 × 5 115. 23யும் 414யும் அடிக்கிறேங்க. ஒரு 23 18, 18 × 23, 23 18ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 414 கிடைக்கும். அப்போது 20யும் 18யும் கிராஸில் இருக்குது, மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் 18யும் 2யும் மல்டிப்ளை பண்ணும்போது 36ன்னு கிடைக்கும். ஒரு ஜீரோ இருக்குது, அந்த ஜீரோவை சேர்த்தோம்னா நமக்கு அடக்க விலைங்கிறது எவ்வளோ, 360. அப்போ இந்த கொஸ்டினுக்கான காஸ்ட் ப்ரைஸ் 360 ரூபாய் என்பது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ரொம்பவே சிம்பிள், பர்சன்டேஜை பேஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா, நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்த்துருங்களா? ரொம்பவே சிம்பிள் தான். இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள்,
குமரன் 20% தள்ளுபடியுடன் ஒரு ரொட்டியை வாங்கி 25 ரூபாயை சேமிக்கிறார். அதாவது இந்த 20% தள்ளுபடி கொடுக்கறனால அவர் எவ்வளோ அமௌண்ட் வந்து சேவ் பண்ணுறாரு, 25 ரூபாய் சேவ் பண்ணுறாரு. அப்படி இருக்கப்போ அந்த ரொட்டியோட அசல் விலை அடக்க விலைன்றது என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2 டைம் கேட்டிருக்காங்க. இது ஒரு கொஸ்டினா, இதே கொஸ்டின் தான் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, குரல்மதி அப்படின்னா பேரை மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, பேரை மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க. 20% தள்ளுபடியுடன் ஒரு ரொட்டி கோட்டை ரெயின் கோட்டை வாங்கி 25 ரூபாயை சேமித்தாள். அப்போது 20% தள்ளுபடி கொடுக்கறனால அவர் எவ்வளோ சேமிக்கிறாரு, 25% சேமிக்கிறாரு. அந்த ரெயின் கோட்டோட அசல் விலை, அதாவது ரொட்டின்னு கொடுத்துருக்காங்க, இங்கே ரெயின் கோட்டுன்னு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். சாரி, அங்கேயும் ரெயின் கோட்டுன்னு தான் கொடுத்துருக்காங்களா? ஸோ சாரிப்பா, தமிழ் வாசிக்கிறதுலே தடுமாற்றம் ஏற்பட்டுருச்சு. ஸோ மன்னிச்சுக்கோங்க, ரெயின் கோட்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க. இங்கே குமரன், இங்கே குரல்மதி அப்படின்றதான் வேர்டு மாதிரி இருக்குது, ரொம்ப பேர் மட்டும் மாதிரி இருக்குது. ரொம்பவே சிம்பிள் தான். 20% தள்ளுபடி கொடுக்குறாங்க. இந்த தள்ளுபடினால எவ்வளோ அமௌண்ட் சேமிக்கிறாங்க, 25 ரூபாயை சேவ் பண்ணுறாங்க. ஸோ 20%னால தான் 25 ரூபா சேவ் பண்ணுறாங்க. அந்த பொருளோட அசல் விலைங்கிறது எப்பயுமே 100% இருக்கும். அதோட காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றதான் என்ன அப்படின்றத கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கட் பண்ணி விட்டுறேன். கிராஸில் இருந்தால் இப்போ மல்டிப்ளை பண்ணும். ஸோ 2ஆல் அடிக்கிறேன், 1 2 2 5 × 2 10. அப்போ 5ம் 25 கிராஸில் இருக்குது. மீதி எந்த நேரில் இருந்தாலும் சிம்பிளிஃபை பண்ணலாம், நேருக்கு நேர் இருக்கிறத சிம்பிளை பண்ணலாம். 5யும் 25 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 125 என்பது கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டினோட அசல் விலை காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 125 ரூபாய் என்பதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். பாருங்கள், அதே கொஸ்டின்லையும் 125 தான் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இந்த கொஸ்டின் 116 கொஸ்டினில் ஆப்ஷன் பியில் இருக்குது, 139 கொஸ்டினில் ஆப்ஷன் ஏல இருக்குது. ஓகேங்களா, இவ்வளோ தாங்க டிஃப்ரென்ஸு. நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோங்க. ரொம்பவே சிம்பிள் தான். இந்த கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், கோபி ஒரு மடிக்கணினியை, அதாவது லேப்டாப்பை 12% லாபத்துக்கு விற்கிறாரு. அந்த லாபத்துக்கு விற்கிறத விட ஒரு 1500 ரூபாயை கூட்டுறாரு. ஓகேங்களா, அதாவது 12% லாபம் கிடைச்சிருக்கு. அந்த லாபத்தை விட ஒரு 1200 ரூபாயை கூட்டுறப்போ, கூடுதலாக சேர்த்து விற்கிறப்போ அவருக்கு லாபம் என்னவாயிருக்கு, 20% அதிகரிச்சிருக்கு. ஓகேங்களா, 20% லாபம் அதிகரிச்சிருக்கு. இப்படி இருக்கப்போ அந்த லேப்டாப்போட அடக்க விலைங்கிறது என்ன, காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்குறாங்க. ரொம்பவே சிம்பிள். அந்த ஒரு லேப்டாப்புக்கு 12% கிடைச்சிருக்கு. அந்த 12%லிருந்து என்ன பண்ணுறாரு, எக்ஸ்ட்ரா ஒரு 1200 சேர்க்குறாரு. எக்ஸ்ட்ரா ஒரு 1200னா 1200 சேர்க்குறப்போ லாபத்தோட சதவீதமும் அதிகரிச்சிருக்கு. எவ்வளோ அதிகரிச்சிருக்கு, அப்போது இந்த அமௌண்ட்டை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 2%யும் மைனஸ் பண்ணால் எவ்வளோ சதவீதம் அதிகரிக்கும், 8% அதிகரிக்குமா? அப்போ அந்த 8%தோட வேல்யூ தான் என்ன சொல்கிறாங்க, 1200 ரூபாய் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இந்த 12% ஈக்குவல் ஆன்சர் கொண்டு போனால் என்னவாகும், மைனஸில் தானே போகும். அப்போ 20லேருந்து 8 மைனஸ் பண்ணால் 8% கிடைக்கும். அந்த 8%தோட வேல்யூ தான் 1200. அந்த 1200 கூட்டுறாரு பார்த்தீங்களா, அதோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8%. ஓகேங்களா, அதோட பர்சன்டேஜ் 8%. நமக்கு என்ன கேட்குறாங்க, அடக்க விலை கேட்குறாங்க. அடக்க விலைங்கிறது எப்பயுமே 100%ன்னு சொல்லிட்டோம். அந்த 100%க்கு நேரம் அதோட ப்ரைஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, 100%க்கு நேரம் அதோட ப்ரைஸ் வந்து கண்டுபிடிக்கணும். நான் என்ன பண்ணுறேன், 4ஆல் அடிக்கிறேன். கிராஸில் இருந்தால் மட்டும் மல்டிப்ளை பண்ணும், மீதி எந்த சைட்டை வேணாலும் சிம்பிளை பண்ணிக்கலாம். 4ஆல் அடிக்கிறேன். 2 × 4 8, 3 × 4 12. அப்படியே 2 0 இருக்குது, 2 0 போட்டு விட்ருங்க. 2யும் 300 அடிக்கிறேன். அதாவது நேருக்கு நேர் இருந்தால் அடிக்கலாம்ப்பா. ஓகேங்களா, நேருக்கு நேர் இருந்தால் அடிக்கலாம். ஸோ 100யும் 2யும் கூட நம்ம அடிக்கலாம். ஓகேங்களா, 100யும் 2யும் கூட அடிக்கலாம். ஆனால் 100யும் 300யும் அடிச்சிடக்கூடாது, கிராஸில் இருந்தால் பெருக்கணும். ஓகேங்களா, அப்போ 2யும் 300 அடிக்கிறேன். 1 2 2 15 × 2 30. ஒரு 0 இருக்குது, அந்த ஒரு 0 சேர்த்துருங்க. அப்போது 100ம் 150ம் கிராஸில் இருக்குது, கிராஸில் இருந்தால் மல்டிப்ளை பண்ணும். 100யும் 150 மல்டிப்ளை பண்ணாமல் எனக்கு என்ன கிடைக்கும், 1 × 15 15. 3 0 இருக்குது, அந்த 3 0 அப்படியே தூக்கி போட்டுருங்க. அப்போ அந்த பொருளோட அடக்க விலை காஸ்ட் ப்ரைஸ், அந்த லேப்டாப்போட காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 15000 ரூபாய் என்பதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, ஆப்ஷன் ஏன்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இது பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஓகேங்களா, இதே கொஸ்டின் ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோங்க. இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன், ஒரு பொருளின் அடக்க விலையை விட, எப்பயுமே நம்ம என்ன சொல்லியிருந்தோம், அடக்க விலைங்கிறது 100% சொல்லியிருந்தோம். ஓகே, வச்சுக்கலாம். அடக்க விலையை விட குறித்த விலை 20% அதிகம். அப்போ 100%லிருந்து ஒரு 20% கூட்டுங்க. ஏன்னா அதிகம்னு சொல்லிட்டாங்க, அப்போ கூட்டினா அதிகமாயிரும். அப்போ நமக்கான மார்க்கெட் ப்ரைஸ் குறித்த விலைங்கிறது பார்த்தீங்கன்னா 120% இருக்கும். கரெக்டுங்களா, அடக்க விலைங்கிறது 100%. இந்த 100%லிருந்து 20% கூட்டினா அது நமக்கு மார்க்கெட் ப்ரைஸ்
ப்ரைஸாக மாறிடுன்னு சொல்கிறாங்க. ஸோ குறித்த விலைங்கிறது 120% மாறிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, 10% தள்ளுபடி தரப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. அதாவது மார்க்கெட் ப்ரைஸுங்கிறது 120% இருக்குங்களா, இதிலிருந்து ஒரு 10% வந்து மைனஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, மைனஸ் பண்ணிட்டா என்ன கிடைக்கும், இப்போ 2 ஜீரோக்கு 2 ஜீரோ அடிச்சு விட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்குது, 12% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. 12 வந்து டிஸ்கவுண்ட் ஆயிடுது. 120%லேருந்து 12% குறைச்சோம்னா நமக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ், அதாவது தள்ளுபடி செஞ்சதுக்கப்புறம் என்ன இருக்கும், செல்லிங் ப்ரைஸ் இருக்கும். அந்த செல்லிங் ப்ரைஸோட பர்சன்டேஜ் எவ்வளோ, 120%ங்கிற மார்க்கெட் ப்ரைஸு. ஸோ 12% மைனஸ் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும், 108ன்னு கிடைக்கும். அப்போ 108%க்கு தான் அந்த பொருளை விற்றுருக்காரு. ஓகேங்களா, அப்போது பொருளோட விற்பனை விலைங்கிறது 108%. அதுதான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 518 ரூபா 4 பைசா. 40 நாளும் 4 நாள் சேம் தான். 4க்கு அப்புறம் வர பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஜீரோ வந்துச்சுன்னா, ஒரு நம்பருக்கு அப்புறம் வர ஜீரோக்கு வேல்யூ இல்லை. ஸோ 0.4ன்னு எடுத்துக்கிறேன். என்ன கேட்டிருக்காங்க, பொருளோட அடக்க விலை கேட்டிருக்காங்க. பொருளோட அடக்க விலைங்கிறது எப்பயுமே 100%ன்னு சொல்லிட்டோம். காஸ்ட் ப்ரைஸ் என்ன, இதை சிம்பிளாக நமக்கு சிம்பிளை பண்ணோம்னாலே நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகேங்களா, நான் என்ன பண்ணிடுறேன், இந்த 100 வந்து கிராஸில் மல்டிப்ளை பண்ணிடுறேன். மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 518. பாயிண்டில் ஒரு ஜீரோ போயிடும். அப்போ ஒரே ஒரு ஜீரோ மட்டும் சேர்த்துக்கோங்க. 51,840 ரூபா இருக்குது. இந்த 108ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு காஸ்ட் ப்ரைஸுங்கிறது கிடச்சிருங்க. ஓகேங்களா, 108ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸும் கிடைக்கும். 108 48 இன்ட்டு 108 5184 கிடைக்கும். இங்கே இருக்க ஒரு ஜீரோ அப்படி போட்டுவிட்ருங்க. இப்போ காஸ்ட் ப்ரைஸுங்கிறது பார்த்தீங்கன்னா 480 ரூபாய் அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, சிம்பிளை பண்ணிங்கனாலும், அதாவது 108 வந்து 48ஆல் பெருக்குனிங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா 5184ன்றது கிடைக்குங்க. மல்டிப்ளை பண்ணி கரெக்டாக அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும், அதுக்காக தான் நான் டேரெக்டாக இந்த இதை சொல்லிட்டேன். ஓகேங்களா, நீங்கள் ஒர்க் பண்ணாலும் இதே ஆன்சர் தான் கிடைக்க போகுது. நீங்கள் ஒர்க் பண்ண தான் உங்களுக்கு ஸ்பீட் இம்ப்ரூவ் ஆகும். ஓகேங்களா, ஒர்க் பண்ணுங்கள், தயவு செஞ்சு சால்வ் பண்ண கற்றுக்கோங்க. சால்வ் பண்ணி மல்டிப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 480 தான் சரியான விடை. நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்த்துருங்க. இந்த கொஸ்டினில் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க, ஒரு புத்தகத்தின் விலையில் 10% தள்ளுபடி செய்தாலும் ஒரு வியாபாரிக்கு 10% லாபம் கிடைக்கிறது. அப்புத்தகத்தின் குறித்த விலை 220 எனில் அடக்க விலை என்ன? அதாவது நமக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. கரெக்டுங்களா, இந்த 4 வச்சு நம்ம ஒரு ஃபார்முலா சொன்னோம், ஞாபகம் இருக்குங்களா? என்ன ஃபார்முலா, காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு ப்ராஃபிட் பர்சன்டேஜ். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜுக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜுங்கிறது 100லேருந்து ப்ளஸ் பண்ணிக்கணும், ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ. இதே மாதிரி டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜுங்கிறது என்ன, 100லேருந்து டிஸ்கவுண்ட் பண்ணிக்கணும், டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜை மைனஸ் பண்ணிக்கணும். அதை மட்டும் தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காஸ்ட் ப்ரைஸ் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10%. 10% லாபம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பொருளோட விலைங்கிறது 100%, அதிலிருந்து 10% கூட்டி விற்றா தான் நமக்கு லாபம் ஏற்படும். அப்போ 100 + 10 110%க்கு தான் விற்றுருக்காங்க. இந்த சதவீதத்தை வேல்யூவாக மாற்றுறதுக்காக நான் 100ஆல் டிவைட் பண்ணிடுறேன். ஒரு சதவீதத்தை பர்சன்டேஜ்லேருந்து வேல்யூ கன்வெர்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம், 100ஆல் டிவைட் பண்ணிடலாம். ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸுங்கிறது 220 ரூபா கொடுத்துருக்காங்க. இந்த மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அந்த மார்க்கெட் ப்ரைஸுங்கிறது 100%, அதில் இருந்து எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, 10% தள்ளுபடி கொடுக்குறாங்க. இந்த 10% குறைச்சா நமக்கு என்ன கிடைக்கும், 90% கிடைக்கும். இந்த 90% என்ன, விற்பனை விலையோட சதவீதம். அப்போ 90%க்கு தான் அவங்க விற்றுருப்பாங்க. அப்போ 90%லேருந்து வேல்யூ மாற்றுறதுக்காக 100ஆல் டிவைட் பண்ணிடுறேன். பாருங்கள், ரெண்டு சைடுமே 100 கட் பண்ணி விட்டுறேன். இங்கே இருக்க 110 வந்து ஈக்குவல் ஆன்சர் போகும்போது டிவிஷனில் தான் போகும். நான் டேரெக்டாகவே கட் பண்ணுறேன். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சு விட்றேன். 11ஆல் அடிக்கிறேன். 1 11 11, 2 11 22. அப்போ நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது, 2 × 90 இருக்குது. 2 9ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 18, ஒரு ஜீரோ இருக்கிறது, ஒரு ஜீரோ அப்படியே போட்டுருங்க. லெஃப்ட் சைடில் காஸ்ட் ப்ரைஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ அந்த பொருளோட அடக்க விலைங்கிறது எவ்வளோ, 180 ரூபாய் என்பது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிள் தான். 180 ரூபீஸ் அப்படின்றதான் காஸ்ட் ப்ரைஸாக இருக்கும். ஆப்ஷன் சி என்பதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இதே மாதிரி மாடல் தான் நெக்ஸ்ட் வரப்போகிற கொஸ்டின்லாம் இருக்குது. ஸோ இதை நல்லா தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோங்க.
சேம் அதே ஃபார்மெட்டில் தான் கொஷின் கேட்டிருக்காங்க. அதாவது மார்க்கெட் ப்ரைஸ், டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ், ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துட்டு காஸ்ட் ப்ரைஸ் மட்டும் தாங்க கேட்பாங்க. இந்த மாடல் தாங்க இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் தாங்க. இதை சால்வ் பண்ண கற்றுக்கிட்டிங்கனாலே போதும். இதே மாதிரி மாடல் தான் கேட்க போகிறாங்க. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க? ஒரு புத்தகத்தின் விலையில் 20% தள்ளுபடி செய்தாலும் ஒரு வியாபாரிக்கு 10% லாபம். அப்போ லாபம் சதவீதம் தான் கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜில் கொடுத்துட்டாங்கன்னா அது ப்ராஃபிட் பர்சன்டேஜாக தான் இருக்கும். ஓகேங்களா? புத்தகத்தின் குறித்த விலை 440, மார்க்கெட் ப்ரைஸுங்கிறது 440னா அதன் அடக்க விலை காஸ்ட் பிரைஸ்ங்கிறது என்னன்னு சொல்லியிருக்காங்க. சேம் அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் விச் இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜுங்கிறது எவ்வளோ சதவீதம் கழித்து நம்ம விற்றுருக்கோம் அப்படின்றதான் அந்த இடத்துல போட போகிறோம். அதனால தான் 100 ப்ளஸ்னா லாபம், 100 மைனஸ்னா டிஸ்கவுண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். காஸ்ட் ப்ரைஸ் தான் தேவை. ப்ராஃபிட் பர்சன்டேஜுங்கிறது எவ்வளோ? 10%. அப்போ 100%லேருந்து அதிகமான ப்ரைஸுக்கு தான் விற்றுருக்காங்க 10%. அப்போ 100 + 10 110% தான் விற்றுருப்பாங்க. அந்த பர்சன்டேஜாக வேல்யூ மாற்றுறதுக்காக டிவைடட் பை 100 விச் இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸுங்கிறது 440ன்னு கொடுத்துருக்காங்க இன்ட்டு, அதாவது மார்க்கெட் ப்ரைஸுங்கிறது 100%, அதிலிருந்து 20% தள்ளுபடி கம்மி பண்ணுறாங்க, கம்மி பண்ணி தான் விற்றுறாங்க. அப்போ எவ்வளோ சதவீதத்துக்கு விற்றுருப்பாங்க? 100லேருந்து 20 கழிச்சா 80% தான் விற்றுருப்பாங்க. ஸோ 80 டிவைடட் பை 100. எதுக்கு 100? பர்சன்டேஜில் இருக்கிறத வேல்யூ மாத்திருக்கு. ஸோ கீழே இருக்க 100, கீழே இருக்க 100 கட்டு. இங்கே இருக்க 110 வந்து ஈக்குவல் டான்சர் போகும்போது டிவிஷனில் தான் போகும், அதாவது வகுக்கல் தான் போக போகுது. அப்போ நான் டேரெக்டாகவே கட் பண்ணுறேன். ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ அடிச்சு விட்றேன். 11 அடிக்கிறேன். 11 4 11 44. அப்போ சிம்பிளாக 4ஐயும் 80 மல்டிப்ளை பண்ணால் போதும். நான் என்ன பண்ணுறேன்? 4ஐயும் 8 மல்டிப்ளை பண்ணுறேன். 4 × 8 32. ஒரு ஜீரோ இருக்குது, அந்த ஒரு ஜீரோ சேர்த்துருங்க. அப்போ இந்த பொருளோட அடக்க விலைங்கிறது எவ்வளோ? 320 ரூபாய் என்பது இந்த பொருளோட அடக்க விலையாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி என்பது தான் சரியான விடை. பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் பின்றதான் ஆன்சராக இருக்குது. 320 என்பதுதான் சரியான விடை. ஓகேங்களா? நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்த்துருங்களா? சேம் மாடல் தான். ஓகேங்களா? இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? ஒரு விற்பனையாளர் கை கடிகாரத்தின் மீது 10% தள்ளுபடி தந்த பிறகும் 26% லாபம் அடைகிறார். அதன் குறித்த விலை 840 எனில் வாங்கிய விலை காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. சேம் அதே ஃபார்முலா தான். காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றது எது கூட மல்டிப்ளை பண்ணணும்? காஸ்ட் ப்ரைஸை ப்ராஃபிட் பர்சன்டேஜோட மல்டிப்ளை பண்ணணும். இன்கேஸ் வந்து இந்த இடத்துல லாபம் கொடுக்காம நஷ்டம்னு கொடுத்துருந்தாங்கன்னா நஷ்ட சதவீதம் எடுத்துக்கணும். 100லேருந்து மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? 26% நஷ்டம். நஷ்டம்னா 100லேருந்து மைனஸ் பண்ணிக்கணும். அதை மட்டும் தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி மாடலில் கேட்கல, கேட்டால் மைனஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இன்னும் முன்னாடியே சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். காஸ்ட் ப்ரைஸ் நமக்கு தெரியாது. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? 26. இதை 26 மட்டும் போட்டுறக்கூடாது. 100% மேலே போனால் தான் நமக்கு ப்ராஃபிட் ஏற்பட்டிருக்கும். அப்போ 100 + 26 126%. பதிலாக 126 பை 100 சதவீதத்திலிருந்து வேல்யூ மாத்திரக்காக 100 விச் இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸுங்கிறது 840 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதை வச்சுக்கலாம். டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட்ன்றது என்ன? 100%லிருந்து தான் தள்ளுபடி கொடுத்து ஒரு தொகையை ஒரு ஷர்ட்டையோ ஒரு பொருளையோ விற்றுருப்போம். அப்போ 100%ங்கிறது மார்க்கெட் ப்ரைஸு. அதிலிருந்து எவ்வளோ சதவீதத்தை தள்ளுபடி பண்ணுறாங்க? 10% தள்ளுபடி பண்ணுறாங்க. அப்போ 100லேருந்து 10 மைனஸ் பண்ணிங்கன்னா 90%க்கு தான் விற்றுருப்பாங்க. அந்த 90% மதிப்பாக மாத்திரக்காக டிவைடட் பை 100. ஸோ டினாமினேட்டரில் இருக்க 2 நம்பரும் சேமாக இருந்துச்சுன்னா டிவைட் பண்ணிக்கலாம், விட்டுருங்க. ஓகேங்களா? இந்த 126 மட்டும் நம்ம ஈக்குவல் டு ஆன்சர் கொண்டு போயிடலாம். ஓகேங்களா? அப்போ எப்படி கிடைக்கும்? 840 இன்ட்டு 90 டிவைடட் பை 126 அப்படின்றது கிடைக்கும். கரெக்டுங்களா? 840 இன்ட்டு 90 டிவைடட் பை 126. இதை சிம்ப்ளை பண்ணால் நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றது கிடைக்கும். 3ஆல் சிம்ப்ளை பண்ணுறேன். 30 × 3 90, 4 × 3 12, 4 × 3 12, 2 × 3 6, 2 × 3 6. நான் திருப்பி 3ஆல் சிம்ப்ளை பண்ணுறேன். 10 × 3 30, 1 × 3 3, பேலன்ஸ் 1, 4 × 3 12. இப்போ 14 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 42 கிடைக்கும். நான் இப்போ என்ன பண்ணுறேன்? 7ஆல் சிம்ப்ளை பண்ணுறேன். 2 × 7 14, 2 × 7 14, 12 × 7 84, 12 × 7 84. இங்கே ஒரு ஜீரோ இருக்குது, அந்த ஒரு ஜீரோ அப்படியே சேர்த்து விட்டுறேன். டினாமினேட்டரில் 2 இருக்குது, ஸோ 2ஆல் அடிக்கிறேன். 1 2 2, 60 × 2 120. அப்போ சிம்பிளாக 60ஐயும் 10ஐயும் என்ன பண்ணணும்?
மல்டிப்ளை பண்ணணும். 60 × 10 600 அப்படின்றது கிடைக்கும். கரெக்டுங்களா? அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? இந்த கொஸ்டினுக்கான அடக்க விலை, காஸ்ட் பிரைஸ், வாங்கிய விலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 600 என்பது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? சிம்பிளாக ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் முடிஞ்சிடும். ஸோ தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நமக்கான அடுத்த சம் பார்த்துருவோங்களா? சேம் அதே மாதிரி மாடல் தான். 20% தள்ளுபடிக்கு பின்னரும் வியாபாரிக்கு 10% லாபம் கிடைக்கிறது. குறித்த விலை 2200 எனில் அடக்க விலை என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. நமக்கு பேசிக்கான ஃபார்முலா தெரியும் இல்லைங்களா? காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். ஓகேங்களா? காஸ்ட் ப்ரைஸ் தான் நமக்கு தேவை. ப்ராஃபிட்டுங்கிறது எவ்வளோ? 10%. அப்போ 100%க்கு மேலே போனால் தான் ப்ராஃபிட் ஏற்பட்டிருக்கும். அப்போ 100 + 10 110% இருக்கும். அந்த சதவீதத்தை வேல்யூ மாற்றுறதுக்காக 100ஆல் வகுத்துறேன். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? மார்க்கெட் ப்ரைஸ் 2200 கொடுத்துருக்காங்க இன்ட்டு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜுங்கிறது 20. அப்போ 100%லேருந்து 20% குறைச்சி விற்கிறோம். கரெக்டுங்களா? ரெண்டுமே விற்பனை விலை தான். அதனால தான் நம்ம விற்பனை விலை லெஃப்ட் சைடில் வச்சுக்கிட்டு ரைட் சைடில் இந்த ரெண்டு வேல்யூவை ஈக்குவல் பண்ணணும். அப்போது 80%க்கு தான் அந்த பொருளை விற்றுருக்காரு. பர்சன்டேஜில் இருக்கிற வேல்யூ மாத்திரக்காக டிவைடட் பை 100. அப்போ 100 கட்டு. இங்கே இருக்க 110 ஈக்குவல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் டிவிஷனில் தான் போகும். ஸோ டைரெக்டாக கட் பண்ணுறேன். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சு விட்றேன். 1 11 11 2 11 22. இங்கே ஒரு ஜீரோ இருக்குது, அந்த ஜீரோவை போட்டுறேன். அப்போ 20யும் 80யும் மல்டிப்ளை பண்ணால் அடக்க விலை, வாங்கிய விலை, அடக்க விலை ரெண்டுமே சேம் தான். காஸ்ட் ப்ரைஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. 2 × 8 16. எத்தனை ஜீரோ இருக்குது? 1 2 2 ஜீரோ இருக்குது, அந்த 2 ஜீரோ போட்டுருங்க. அப்போ அந்த பொருளோட அடக்க விலை அப்படின்றது எவ்வளோ? 1600. ஆப்ஷன் ஏ அப்படின்றத இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்ஷன் ஏன்றதான் ஆன்சர். ஓகேங்களா? நமக்கான அடுத்த சம் பார்த்துருங்களா? இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு வணிகர் ஒரு பொருளை 20%க்கு நஷ்டத்துக்கு விற்றுருக்காரு. அதே அவர் விற்பனை விலையை 100 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணும்போது 100 ரூபாயை அதிகரித்தால் 5% லாபத்தில் இருந்திருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? லாபத்தில் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு அடக்க விலைன்றது என்னன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே சிம்பிளாக -20% இருக்கப்போ நமக்கு ஒரு பொருளை விற்றுருக்காரு. இதில் நம்ம +5 கொண்டு வரோம்னா எவ்வளோ நம்பர் ஆட் பண்ணணும்? +20ன்ற நம்பர் ஆட் பண்ணும்போது நமக்கு ஜீரோவில் நின்றுருக்கும். அதாவது எக்ஸாக்டாக அடக்க விலை, அந்த பொருளோட அடக்க விலை நின்றுருக்கும். இது கூட ஒரு 5% கூட்டும் போது நமக்கு என்ன ஆயிருக்கும்? லாபம் ஏற்பட்டிருக்கும். ஓகேங்களா? 20%லிருந்து -20%லிருந்து -20லிருந்து 5% வரணும்னா +5% வரணும்னா எவ்வளோ நம்பர் ஆட் பண்ணியிருக்கணும்? 25 அப்படின்ற நம்பரை ஆட் பண்ணியிருக்கணும். கரெக்டுங்களா? எழுதி பாருங்கள், நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இந்த 20%த்தையும் இந்த 5%த்தையும் ஆட் பண்ணிங்கன்னா இந்த விலை கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ 25%ஓட மதிப்பு தான். அதாவது 25% இன்க்ரீஸ் பண்ணும்போது நஷ்டத்தில் இருக்கிற அமௌண்ட்டை அப்படியே அந்த பொருளோட அடக்க விலைக்கு கொண்டு வரும்போது 0% இருக்கும். அந்த 0%லேருந்து ஒரு 5% கூட்டும் போது தான் லாபம் ஏற்படும். அந்த அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுற அமௌண்ட் எவ்வளோ? 100 ரூபாய். அப்போ 25%ஓட வேல்யூ தான் 100 ரூபாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நமக்கு பொருளோட அடக்க விலைங்கிறது 100% இருக்கும். அதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்றதான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிள். கிராஸில் இருந்தால் மல்டிப்ளை பண்ணும், இது எந்த சைடில் இருந்தாலும் சிம்பிளை பண்ணிக்கலாம். 25 100 அடிக்கிறேன். ஒரு 25 4 25 100. அப்போ 4ம் 100ம் கிராஸில் இருக்குது. கிராஸில் இருந்தால் மல்டிப்ளை பண்ணும். மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? 400 ரூபாய் என்பது கிடைக்கும். அப்போ அந்த பொருளோட அடக்க விலை அல்லது வாங்கிய விலை அப்படின்றது 400 ரூபாய். காஸ்ட் ப்ரைஸுங்கிறது 400 rupees அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? இது வரைக்கும் நமக்கு அடக்க விலையில் இவ்வளோ சம் தாங்க கேட்டிருக்காங்க. ஸோ மறக்காமல் எல்லா சமையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வீடியோவில் சந்திக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன சார் பார்க்க போகிறோன்னா செல்லிங் ப்ரைஸ், விற்பனை விலை அப்படின்ற டாப்பிக்கில் உங்களை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டாப்பிக்கில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.